அதிகமான கூட்டம் வர்றது, பக்தர்களுடைய எண்ணிக்கை கூடுறதுனால திருப்பரங்குன்றம் ஒரு பெரிய சிரமமான ஒரு ஊரா போயிடுச்சு. இப்ப மேலும் மேலும் என்ன ஆகுதுன்னா, தீப திருவிழாக்கு ஏத்திரம் சொல்றது வந்து நாங்க உச்சி பிள்ளையார் கோயில்ல கடந்த ஒரு 30 வருஷமாக நாங்கெல்லாம் சர்வ வச்சு சேர்ந்து தான் அதை பெருசாக்கணும். சும்மா விளக்கு போடுவாங்க போய், அது சாதாரணமா இருந்தது. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதுக்காக உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்தணும். அதுதான் நடந்தது. அதுக்கு மேல கிடையவே கிடையாது. இது பாரம்பரியத்தை சொல்றதுக்கு வழியே இல்லை. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, இதை சொல்லி வெளியூருக்காரங்க நிறைய போராட்டாதுன்னு சொல்லும் போது எங்களுடைய உள்ளூர் குடியிருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் வயசானவர்கள்லாம் உண்மை கோட்டத்திலிருந்து கீழே வடக்கத்திற்கு வர முடியல. அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. நாங்க என்ன சொல்ல வர்றோம்னா, இங்க உள்ள அந்த எந்த இயக்கமா இருந்தாலும் சரி, அவங்க உரிமையை கொண்டு வரட்டும், அவங்க கேட்கட்டும், அவங்க நிறைவேற்றட்டும். தீப ஏத்துறது ஏத்தாது அது அவங்க இது. ஆனா இது வெளியூர்ல இருந்து ஒரு 1000 பேர் 500 பேரை கொண்டு வந்து ஒரே மாதிரி பதட்டமான சூழ்நிலையை கொண்டு வர வேணாம். தயவு செய்து இனிமே வெளியூர்காரங்க வராதீங்க. உள்ளூர்காரங்க நீங்க போராடுங்க, உங்களுடைய உரிமையை கேளுங்க, நாங்க வாழ்த்துறோம், நாங்களும் இருக்கோம். இப்படி தீப ஏத்துற வழக்கமே இல்ல. நான் 71 வயசு 91 வயசுக்காரர் ஒருத்தர் இருக்காருங்க பின்னால, அவரெல்லாம் அவருக்கு பார்த்ததே கிடையாது. அப்படி ஏத்துறதே இல்ல. இப்பதான் இந்த முறை வந்திருக்கு. வந்தது பரவாயில்ல. நீங்க உள்ளூர்கார மட்டும் செய்யுங்க அந்த வேலையை. அது எல்லைக்கல்லுன்றாங்களே, அது தீபத்தூணா? அதான் நீங்க சொல்றது எல்லைக்கல் தான். ஆமா, அது ஒண்ணு மாற்றம் இல்ல. அந்த கல்லவே நாங்க நினைச்சே பாக்கல. நாங்க சின்ன பிள்ளைல எல்லாரும் போய் அங்க போயிட்டு வருவோம், விளையாடுவோம், போவோம், மேல வரைக்கும் போயிட்டு வருவோம். ஒரு 5-10 நிமிஷத்துல மேல ஏறி இறங்கிடுவோம். அப்படிலாம் போய் வந்துக்கிறது அப்பெல்லாம் பாத்துருக்கோம். இந்த நினைப்பே வரல எங்களுக்கு.